கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் நம்மளை 65வது நாள் கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவர் நம்மளை சிறகு நிழல்ல மூடி வைக்கிறது போல ஒவ்வொரு வெறியும் மூடி வைத்திருக்கிறார். பிசாசானவன் இந்த ஜெப பிள்ளைகள், இந்த தேவ ஜனங்கள் முன்னேறி போகிறார்களா, இவர்களை தடுக்கணும், இவர்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக எழும்பணும்னு அவனுக்கு சில சதிகள் இருந்தாலும் நமது ஆண்டவர் நம்மளை மறக்கவே இல்லை. ஆண்டவர் இன்று அருமையான இந்த ஜெபத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காண்பித்த காரியம் அநேகருக்காக ஆண்டவர் நினைவு கூறுகிறதை கர்த்தர் காட்டினார். அநேக காரியங்கள் நீங்கள் மறக்கப்பட்டது போல இருந்ததல்லவா, ஆண்டவர் காட்டிய காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். God is going to remember you. கர்த்தர் நினைவு கூற போகிறார். கர்த்தர் யோனாவை நினைவு கூர்ந்தார். அவன் 3 நாள் அந்த மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி துதிபலி செலுத்தினான். ஆண்டவருடைய பார்வையில் அவன் மனம் திரும்புகிற அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த நாட்களில் எந்த சூழ்நிலைகள் உங்களை அடைத்து வைத்திருக்கிறதோ அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த நாட்களில் கர்த்தர் வெளியே கொண்டு வர கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். God is coming for your help. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய வருகிறார். உதவியின் கரத்தை நீட்டுகிறார். இந்த நாட்களில் விசுவாசம் தான் நம்மளுடைய ஆயுதம். சத்ருவானவன் உங்களை சோர்வடிக்கிறானா, பலவீனப்படுத்துகிறானா, இந்த அருமையான ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ ஜனமே, உன் விசுவாசத்தை கீழே வைத்திராத. உன் விசுவாசம் என்பது கேடகம். தட் இஸ் யுவர் சீல்டு. அந்த சீல்டை கீழே வைத்திராதீங்க. எதிரியானவன் அட்டாக் பண்ணும் பொழுது உங்க கையில் ஒரு ஷீல்டு இருக்கணும். அதுதான் விசுவாசம் என்ற கேடகம். எத்தனை தேவஜனம் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளை விசாரிக்க வந்திருக்கிறேன். அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய சூழ்நிலை என்ன என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் விசாரிக்கிறத அவர் தரிசனத்தில் காண்பித்தார். உங்க வாழ்க்கையில் அவருடைய விசாரிப்பு வருகிறது. கர்த்தர் விசாரித்தார்னா என்ன அடிப்படை தேவையோ, எது உங்கள்கிட்ட இல்லையோ, எது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமோ, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்கு முன்பதாகவே உங்க வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றை கர்த்தர் உங்க கையில தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை மறக்கல. யாருனாலும் நம்மளை மறக்கலாம். நண்பர்கள் மறக்கலாம், உற்றார்கள் மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், நம்ம நம்பி இருந்தவர்கள் மறந்து போகலாம். மலையை போல நம்பி இருந்தேன், ஆனா அவர்கள் எனக்கு உதவி செய்யலன்னு நீங்க சொல்லலாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலப்பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாது. அவருடைய நித்திய கிருபையினால் உங்களை அணைக்கிறாரு. எத்தனை தேவஜனம் விசுவாசிக்கிறீங்க? இந்த 1 மணிக்கூர் ஜெபத்தில் நீங்க உங்க விசுவாசத்தை அனல் மூட்டுங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. சூழ்நிலை எப்படி மாறுதலாய் முடியுதுன்னு பாருங்க. போராட்டம் போலதான் எஸ்தருடைய சூழ்நிலை இருந்தது. மொர்தெகாயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அடுத்த நாள் அழிக்கலான்னு சொல்லி தூக்கு மரத்தை வரைக்கும் ரெடி பண்ண ஆமானுடைய சதிய ஒரு இரவுல என் தேவன் மாத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நைட்டு போதும் தேவச்சனமே, நீங்க நெடுநாளா பாடுபட்டு இருப்பீங்க. ஒரு இரவுல உங்க வாழ்க்கையை மாற்றி உங்க குடும்பத்தின் நிலைமையை மாற்றி கர்த்தர் உங்களை உயர்த்த அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அப்பா உயர்த்துவோமா? இருக்கிற இடங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் என்னை மறக்கல, என் கூட தான் இருக்கிறீங்க, என்னை விசாரிக்க வந்திருக்கிறீங்க. ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். நான் பார்த்த தரிசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 100 நாள் ஜெபிக்கிற தேவ ஜனங்கள் அநேகர் ஆண்டு தரிசனத்தில் காண்பித்தார். அவர்கள் மத்தியில் வந்து என்ன குறைவு இருக்குதுன்னு விசாரிக்கிற ஒரு கர்த்தரை தரிசனத்தில் பார்க்க ஆண்டு உதவி செய்தார். ஆம் பிரியமான தேவச்சனமே, நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார். உங்க அடிப்படை தேவை என்ன, எந்த விஷயம் உங்க வாழ்க்கையை அருமையா மாத்துன்னு அவர் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் பார்க்க போறது ஒன்னே ஒன்று தான். நீங்க ஜெப வீரனா இருக்கணும். விசுவாசத்தில் சோர்வு இல்லாம இருக்கணும். நீங்க விசுவாசத்தில் சோர்வு இல்லாம இருக்கிறீங்கன்னா உங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் பார்ப்பார். அவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் வந்திருக்கிறார். பழுதற்றவர்களாக, குறைவற்றவர்களாக அவருக்கு முன்னாடி நிற்க நம்மளை ஆயத்தப்படுத்துவோமா தேவச்சனமே? கர்த்தர் நமக்காக கிரியை செய்யணும்னா
நம்ம பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் என்பது 2 பாகம். ஒன்று கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், மற்றொரு பாகம் நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆம் தேவஜனமே, இந்த 100 நாள் ஜெபத்துல பரிசுத்த குலைச்சல்களை சத்துரு கொண்டு வராம, வாக்குவாதங்கள், போராட்டங்கள், வீண் பிரச்சனைகளை கொண்டு வராமல், அவன் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்பொழுது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒருவர் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் அதை உணர முடிகிறது? ஒருவர் இந்த ஜெபத்தின் நடுவில் உலாவுகிறார். அற்புதங்களை செய்கிறவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆம் தேவஜனமே, விசுவாசிக்கிறவங்களாலையும் ஆவில தரிசிக்கிறவங்களாலையும் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். நான் விசுவாசிக்கிற அநேகரால் அதை உணர முடிகிறது. அநேகரால கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உங்ககிட்ட வந்திருக்கிறத உணர முடிகிறது. எண்ணெய் மாவை ஓட வைக்கிற அப்பாவுடைய கரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கூடிய விரைவில் மாற்றங்களை பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம ஜெபம் இருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் பொழுது அநேக ஷட்டர் திறக்கிறது போல, பெரு வெள்ளம் திறந்து ஓடுகிறது போல, அநேகருடைய கட்டப்பட்ட நிலைமை, அநேகருடைய தடப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, பொருளாதார ரீதியில அடைப்பட்ட அநேக கதவுகளை கர்த்தர் திறந்து அநேகரை வெளியே கொண்டு வருகிறது. தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்படி ஒரு மந்தையானது ஒரு ஆட்டு மந்தையை ஒரு கூடாரத்துக்குள்ள அடைத்து வைத்திருப்பாங்க, காலையில் ஆகும் பொழுது அதை திறந்து விடுகிறது போல கர்த்தர் உங்க ஏற்ற நேரத்தில் திறக்க போகிறாரு. அநேகருடைய வாழ்க்கையில ரொம்ப ஜெபம் தேவையா இருந்தது. இந்த நாட்கள் அந்த ஜெபம் இறங்கி கொண்டு இருக்கிறது. விட்டு விடாதீங்க. சில நாள் உங்களால பார்க்க முடியாமல் போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு இரவும் இணைந்து ஜெபியுங்கள். இதுதான் நீங்க முதல் முறையாக புதிதாக அதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னையில இருந்து இணைந்து ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணியில் நடக்கும் இந்த 100 நாள் ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற்று கர்த்தருடைய மகிமையை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க அழைக்கிறார். இது சோர்ந்து போகிற காலம் அல்ல, இது தளர்ந்து போகிற காலம் அல்ல, இது மூடி உட்கார்ந்து இருக்கிற காலம் அல்ல, பயந்து போய் இருக்கிற காலம் அல்ல. எழும்ப வேண்டிய காலம், நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை என்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்பாவை நோக்கி பாருங்களேன். அப்பாவுடைய பிரச்சனை உங்க மத்தியில வந்திருக்கு, உங்க குடும்பத்துல வந்திருக்கு. அருமையான இந்த ஜெப நேரத்தை உபயோகப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உங்களை உங்க குடும்பத்தை நிரப்ப போது இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனை. இது கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்க அருகாமையில வந்து உங்க விசாரித்து போவாரு. என்ன தேவைன்னு உங்க அருகாமையில் ஒருவர் வந்து உங்களுடைய கேட்கறத நீங்க உணர முடியும். எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புகிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. ஆவியானவர் காட்டுகிறார். சிலர் மேல் அவருடைய விசேஷித்த அபிஷேகம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. சில விசேஷித்த அனாயிண்டிங், ஸ்பெஷல் அனாயிண்டிங் இஸ் கம்மிங் அப்பான் யூ. கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேக அக்னி உங்களை நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். இந்த ஆரம்ப நேரத்தில் ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வேரையும் நிரப்புகிறார். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகள் மாறும், எல்லா போராட்டங்கள் மாறும். போராட்டம் இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழல. பாடுகள் உள்ள உலகத்துல தான் வாழ்றோம், போராட்டம் உள்ள உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபத்திரம், இந்த போராட்டம் நன்மையா மாறும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வராது. அந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது, அந்த கடன் உன்னை மேற்கொள்ளாது, அந்த பலவான் உன்னை மேற்கொள்ள மாட்டான். உன் குடும்பத்தில் உள்ள போராட்டம் உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்த அந்தகார ஆவி உன்னை மேற்கொள்ளாது. அந்த பில்லி சூரியன் உன்னை மேற்கொள்ளாது. மேற்கொண்டது போல ஒரு பயம் இருக்கிறதா? அந்த பயம்தான் பிரச்சனை. இன்னைக்கு அந்த பயத்தை கர்த்தர் சங்கரிப்பாராக. கர்த்தருடைய தூதன் உனக்காக இன்னைக்கு இறங்குவார். கர்த்தருடைய தூதன் உனக்காக இறங்கி செயல்பட தேவ ஜனம் செய்ய வேண்டியது இணைந்து துதியுங்கள். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு டிவைன் பிரசன்ஸ், ஒரு ஹெவன்லி பிரசன்ஸ், ஒரு தெய்வ மகிமை அலாலையா உங்க வீட்டை நிரப்ப போது, உங்க குடும்பத்தை நிரப்ப போது. எங்கெங்கெல்லாம் அசுத்த கிரியைகள் இருக்குதோ அதையெல்லாம் கடல்ல வந்து அலைகள் இழுத்துட்டு போறது போல உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களையும் ஆவியானவர் சிதறடிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அப்பாவை நோக்கி பாருங்க. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எங்கள் எபினேசர் நீர்தானையா,
எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தினீ, இதுவரை இனிமேலும் நடத்துவீரே. எங்கள் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி. நன்றி எல்லாரும் சொல்லுவோமா, எல்லாருடைய வாய்கள் திறந்து. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. எத்தனை போராட்டங்களை தாண்டி வர உதவி செய்தீங்க, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கடன் பாரங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் தாண்ட தேவன் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். நன்றி நன்றி எல்லாரும் நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். மறவாமல் நினைக்கிற ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்ன மறவாமல் நினைத்தீரையா. மறவாம நினைக்கிற நல்ல ஆண்டவர் உண்டு. உங்களை விசாரிக்கிற ஒரு அப்பா வந்திருக்கிறாரு. இரவும் பகலோ என்னை நினைத்து தேவச்சனமே, அப்பா மறந்தது போல இருக்குதா? அப்பா மறக்கல உங்களை. இரவும் பகலோ என்னை நினைத்து இதுவரை எத்தனை பேர் சொல்லுவீங்க நன்றி நன்றி ஐயா, ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம்பலன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆமென். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். ஓ என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா,
நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரை பார்த்து உயர்த்துங்க, அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துங்க. நன்றி மறவாமல் நினைத்தீரே அப்பா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஓ மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்ன மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. ஆமென். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் தெய்வச்சனமே, கர்த்தர் எந்த விஷயத்தையுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளிப்படுத்துவார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன் கையில் கொடுக்கலையா, அந்த தேசத்தை கொடுத்துருக்குறேன், அந்த எரிகோவை கொடுத்துருக்குறேன், எல்லாமே கொடுத்துட்டேன் உன் கையில். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ண அந்த விடுதலை நீ பார்க்க போகிற. ஆம் தெய்வச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருக்குதோ எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நான் அதை உங்கள் கையில் கொடுத்துட்டேன். அந்த போராட்டம் உங்கள் கால் கீழே விழும். அந்த உபத்திரவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதனுடைய திறந்த வாசலின் சாவி உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் மட்டும் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், பலவீனம் அடையாமல் எலும்பி திறந்துட்டீங்கன்னா ஒரு கோத்திரமே உள்ள செல்லும், உங்கள் குடும்பமே உள்ள செல்லும். உங்களுக்கு பிறகு நிறைய பேர் வரப்போகிறாங்க. உங்கள் பின்னாடி ஏராளமான ஆத்துமாக்கள் கர்த்தர் உங்களை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு ட்ரெயினுடைய இன்ஜின் பலவீனப்பட்டுச்சுன்னா பின்னாடி உள்ள எல்லாம் பலவீனப்படும். ஆண்டு சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அதுக்கு நேராக தான் நீங்கள் பயணம் செல்லுகிறீங்க, அந்த பாதைக்கு நேராக தான் போய் கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் போகிற பாதையில் கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகுது. நீங்கள் போகிற பாதையில் தூதர்கள் வெளிப்பட போகிறாங்க. நீங்கள் போகிற பாதையில் கதவுகள் திறக்கப்பட போகுது. நீங்கள் போகிற பாதையில் உங்கள் லைஃப் டெஸ்டினி ஹெல்ப்பரை பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்கிறவர்களை பார்க்க போகிறீங்க. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கிடைத்ததுல இருந்து உபத்திரவம், ஆமென், அன்னமாரால உபத்திரவம், பலவர்ண அங்கி கிழிக்கப்பட்டது, குழிகள் வந்தது, ஆள குழியில கிடந்தான். அந்த பாதையில் கர்த்தர் அவனுடைய லைஃபை உயர்த்தக்கூடிய நபர்களை அனுப்பினார். God brought the destiny helper in the midst of the trial and temptation. உங்க உபத்திரவத்தின் மத்தியில், உங்க போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் சிலரை அனுப்பி கொண்டு இருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் உங்களை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. தேவ ஜனமே, ஒரு அக்கனிக்குள்ளாடி ஒரு தங்கத்தை ஏன் போடுறாங்க? அது சுத்த பொண்ணா ஜொலிக்கிறதுக்காக போடுகிறாங்க. அதில் உள்ள எல்லா களிம்பும் மாறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை உபத்திரத்தில் போட்டது காரணமே சில தீமையான நபர்கள், சில தீமையான விஷயங்கள் உன்னை விட்டு நிர்மூலமாக, உன்னை விட்டு பிரிய கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவ ஜனமே, ஒரு நகை உருவாகிறதுக்கு முன்னாடி அது அக்னி என்ற ப்ராசஸ்ல போகுது. ஆனா அது
அது அக்கினியிலே கடந்து உருகிறதுக்காக கர்த்தர் அழைக்கல. ஒரு தங்கத்தை உருவாக்குற ஒரு ஆசாரி கூட அதை அழித்து போட அழைக்கல. தங்கத்தை காட்டில விலையேற பெற்றவங்க விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு உபத்திரத்தில் அக்கினி ஜாலையில போட்டிருந்தாலும் அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல உயர்த்தி வைப்பாரு. யோசேப்பை உயர்த்தி வைத்தது போல கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற தேவ ஜனங்களை உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வியாகுலத்தோடு இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்களுடைய நேரம் வருகிறது. அக்கினியிலே தங்கம் கடக்கிறதுக்காக தங்கம் உருவாக்கப்படவில்லை. அது அழகாக ராஜாவுடைய விரல்களிலும் ராணியினுடைய விரல்களிலும் அநேக திருமணமாகிற நபர்களுடைய ஆமென் கழுத்துகளிலும் காதுகளிலும் கைகளிலும் லல்ல செயினாக வளையலாக மாறுகிறதற்காக இந்த தங்கம் அக்கினி என்ற ப்ராசஸை கடந்து வந்தது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற இடத்திற்காக, ஒரு விலையேற பெற்ற திட்டத்திற்காக சில உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறார். அந்த உபத்திரவங்களை கொள்ளாது, அது உங்களை உருவாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உருவாக்குற சோதனையில இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா தடைகளையும் நான் உடைக்கிறேன். நீ முன்னாடி செல்ல போற. You will see the destiny helper. You will see the door is open. கர்த்தர் இதுவரைக்கும் திறக்கப்படாத சில கதவுகளை உங்க கண்கள் ஆமென் திறந்திருக்கிறதாக காணும்படி செய்வார். ஜெபிக்கிற தேவ ஜனமே, இந்த வரிய விசுவாசத்தோடு பாடு. கர்த்தர் தடைகளை உடைக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எங்கள் தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்ன சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. போராட்டங்களை மாத்துகிறவர், நன்றி கட்டுகளை உடைக்கிறவர், ஐயா. தரித்திரங்களை மாற்றுகிறவர், உங்களுக்காக தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறார் தேவச்சனமே. மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறார் தேவச்சனமே. கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். எந்த மனிதனால உங்களை தடுக்க முடியும்? யாராலையும் உங்களை தடுக்க முடியாது தேவச்சனமே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையும் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினி. என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையால் நிறைவாக்கினி. ஆமென். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மீதம் மீதம் பணத்தை மீதம் எடுக்க வைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் 5 அப்பம் 2 மீன் 5000ங்களுக்கு கொடுத்து 12 பேஸ்கெட் நிறைய மீதி எடுத்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுகிறார். மீதம் எடுக்க செய்தி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க தேவச்சனமே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். கர்த்தர் உங்களுக்கானதை நினைவு கூறுகிறார். நல்ல காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற திட்டமாய் விட்டார். வருகிற நாட்களில் நீங்க பார்ப்பீங்க, உங்களை அறியாமலேயே உங்க வாழ்க்கை முன்னேறுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களை பிடித்து தடுத்து கொண்டிருந்த அந்தகார ஆவிகள் உங்களை விட்டு ஓடுகிறதை நீங்க பார்ப்பீங்க.
அநேகருடைய பயணம் ரிலீஸ் ஆகுறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை பயணம் ரிலீஸ் ஆகுது. சத்ருவானவன் தடை பண்ணினா, ஆனால் கர்த்தர் அந்த தடையை உடைத்து உங்களை முன்னேற வைக்கிறார். தேவ ஜனமே, ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி முன்னேற பண்ணுகிறது ஆவியானவர் காட்டுகிறார். நெடுநாள் தடப்பட்ட வாசல்கள் முன்னேற்றத்தை காணப்போகிறது. கோடி கோடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்ன மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லா இருதயத்துல கை வைத்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எல்லா குறைவுகளையும் மாற்றுகிறவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறா. எந்த குறைவா இருந்தாலும் அதை மாற்ற வல்லமை உள்ளவர் நம்ம மத்தியில் இருக்கிறா. அந்த உன்னதமான ஆண்டவர் உங்க குறைவுகள் மத்தியில் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்க உடன் இருக்கிறத நான் தரிசனத்தில் பார்க்குறேன். உங்க அருகாமையில தான் இருக்கிறார். அவரோடு பேசி பழகுங்க. அவர் ஆலோசனை தருகிறார், நல்ல ஆலோசனை தருகிறார். சிலருடைய வாழ்க்கை என்ற வாகனம் ஸ்ட்ரக்காகி கீழே நின்று கொண்டு இருக்குது. அந்த டயர்கள் எல்லாம் கலந்தது போல, டயர் சில பிரச்சனை ஆயிட்டுனா டயரை மாற்றுவாங்க, உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா டயர் இருக்கும். இதே போல் ஒரு விஷன் காட்டி ஆண்டவரின் உள்ளத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் சில போராட்டத்தினால, சில இழப்புகள்னால அவங்க ஸ்ட்ரக்காக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்ல ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் திரும்பியும் தொடங்க போகிறாங்க. வேகமாக வந்த பயணம் எங்கோ ஒரு இடத்துல முட்டி மோதி நிற்கிறது போல இருக்குதா? கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு உங்கள் வாகனத்தை ஓட வைப்பார். உங்கள் வாழ்க்கை என்ற பிரயாணத்தை ஆரம்பிப்பார். நல்ல ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். நல்ல பிரயாணம் ஆரம்பிக்க போகிறது. நல்ல ஜேர்னி ஆரம்பிக்க போகிறது. கர்த்தருடைய உயர்வின் கரத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாராலையும் இந்த தேவ சத்தத்தையும் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்திலையும் பங்கெடுக்க முடியல. தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். இங்கே வந்த ஒவ்வொரு தேவச்சனமும், இந்த ஆராதனையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவச்சனமும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனம். என கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து பேர் பேராக கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் இங்கே வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரும் சாதாரணமான நபர் இல்லை. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் வருகிறதை ஆவியானவர் கண்டு அதை நீங்கள் இழந்துடக்கூடாதுன்னு தான் இந்த ஜெபத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எப்படி ஆண்டவருக்கு உங்கள் உயர்வு வந்திருக்குதுன்னு தெரியுமோ? இதை பார்த்த சத்ருவானவன் ஒரிஜினலை காப்பிடிக்கிறவன், அவன் டூப்ளிகேட்டை கொண்டு வருகிறவன். அதனால் அவன் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க கூடாதுன்னு கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஜெபித்து ஆயத்தப்படுவீங்க? எத்தனை பேர் உங்களுடைய எதிர்காலத்துக்குள்ள நுழையிறீங்க? எத்தனை பேர் உங்க திறந்த வாசலுக்குள்ள நுழையிறீங்க? எத்தனை பேர் உங்க வாக்கு தத்துவத்துக்குள்ள நுழைந்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறீங்க? எத்தனை பேருடைய உள்ளமாயத்தமா இருக்குது? தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவச்சனமே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். எவ்வளவு நாள் தான் நான் காத்திருக்கணும் சொல்லி கண்ணீரோடு இருக்கலாம். அருமையான தேவச்சனமே, உங்களை மாதிரி ஏராளமான நபர்கள் வேதத்தில் காத்திருந்தார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே ஏராளமான சாட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது.
பொழுது 20 வருஷம் காத்திருப்பு, 15 வருஷம் காத்திருப்பு, 12 வருஷம் காத்திருப்புன்னு சொல்லிக்கொண்டே போகலாம். காத்திருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் அக்குரைட்டா பயன்படுத்துவார், ரொம்ப துல்லியமாக பயன்படுத்துவார். ஏன்னா ரொம்ப காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதனுடைய வெகுமதி பயங்கரமா இருக்கும். தேவஜனம் அதனால சோர்ந்து போகக்கூடாது. ஏன் தெரியுமா அந்த காத்திருப்புல அநேகர் சோர்ந்து போறாங்க? நம்பர் 1, அவர்கள் தேவனிடத்துல காத்திருக்கிறார்கள் என்ற உணர்வை இழந்து போறாங்க. ஒரு உலகத்தான போல மாம்சத்துல சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு நபர் சோர்ந்து போக முடியும்? கண்டிப்பாக முடியாது. அவர்கள் காத்திருக்கும் பொழுது அவர்கள் டைவர்ட் ஆகி உலகத்திற்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவஜனமே, ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்காக காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதை காட்டிலும் ஒரு மைய கருத்து, ஆபிரகாம் தேவன் தரும்படி காத்திருந்தான். இன்னைக்கு அநேகர் சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஐயோ, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலே நீங்க பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து உங்க ஃபோக்கஸ் மாறிவிடும். தேவன் உன்னை தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அதை கண்டிப்பாக தருவார் தேவஜனமே. அதுல எந்த மாற்றங்களும் கிடையாது தேவஜனமே. ஆனா சத்துருனுடைய தந்திரம் அந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் மேல, இந்த உலக காரியங்கள் மேல நம்மளை கண்ணோட்டம் உள்ளவர்களாக மாற்றி அது இல்லையே நம்மளை தளர்ச்சியாக்கி சோர்ந்து போக வைக்கிறான். தேவஜனமே, இது வரைக்கும் அநேகர் நீங்க வெளிநாட்டு பயணம் செல்லாம இருப்பீங்க. சில நேரம் நீங்க அமெரிக்கா போயிருந்திருக்க வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க இங்கிலாந்து எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. வரைபடங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஆனா ஃப்ளைட் டிராவல் நீங்க பண்ணியிருக்காம இருந்தீங்கன்னா ஒருவேளை யோசிப்பீங்க. நீங்க ஒரு இங்கிலாந்துக்கு முதல் போகிறீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, இப்படி ஒரு நாடு இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க அங்க போய் பார்க்காத வரைக்கும் இதெல்லாம் உண்டான்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம், இப்படிலாம் உண்டான்னு யோசிக்கலாம். அநேக ஆதிவாசிகளுக்கு பிற ஆட்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இப்படிலாம் இருக்கிறாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க காட்டுக்குள்ள இருந்ததுனால அவங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஏராளமான தேசம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அநேகர் வெளிநாட்டு பயணங்கள் செல்றாங்க. ஆனா வெளிநாட்டு பயணங்கள் செல்லாதவர்கள் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, அமெரிக்கான்னு ஒரு தேசம் இருக்குதுன்னு எப்படி நீங்க உணர்றீங்க? எல்லாம் கேள்வியினால தான் உணர்றீங்க. தேவஜனமே, இந்த பூமியில உள்ள விஷயங்களையே இப்படி ஒரு நாடு இருக்குது, இங்க ஒரு தேசம் இருக்குது, அங்க ஒரு ஆஸ்திரேலியா இருக்குது, அங்க ஒரு ஜப்பான் இருக்குது, இங்க ஒரு ரஷ்யா இருக்குதுன்னு நியூஸ் மூலமாக, ஸ்கூல்ல படிப்பு மூலமாக, மேப் மூலமாக, பல விஷயங்கள் மூலமாக, இன்னைக்கு கூகுள் மூலமாக எல்லாம் அறிந்து கொண்ட நீங்க ஒரு நாள் கூட நீங்க கண்டு இருக்காம இருக்கலாம், அங்க போனது கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் எப்படியோ நீங்க கேட்டதுனால நீங்க நம்புகிறீங்க. இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி பார்த்துட்டு சொல்றாரு. உங்களுக்கு திறந்த வாசல் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது உங்களால நம்ப முடியல. காரணம் என்னன்னா, நீங்க அதை பார்க்கல. அதனால தான் உங்க மனசு நம்பாம இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நெடுநாள் காத்திருப்ப வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு மட்டும் முடிவெடுத்துறாதீங்க. கர்த்தர் உங்க கைகளை தான் பயன்படுத்துவாரு. கர்த்தர் உங்களை தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வைத்திருக்கிறாரு. ஒரு அருமையான தாத்தா சொன்னாரு, அவர் வாழ்க்கையில நெடுநாளா கஷ்டப்பட்டாராம். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பரிகாரமாக ஒரு 14 வயசு சிறுவனுக்கு அவர் கடைசியாக சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அதுவும் அவர் மரணப்படுக்கையில கிட்டத்தட்ட 93 வயசுல அந்த தம்பிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வருது, அவர் மரிக்கிறார். அவர் மரித்த பிறகு இந்த 14 வயசு தம்பி ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆதிவாசி மக்கள் மத்தியில அவன் ஒரு ஊழியக்காரனாக போகிறான். அந்த ஊழியத்துல ஒரு பெரிய அறுவடை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏகப்பட்ட மக்களை மனுஷ கறி வைத்து சாப்பிட்ட அந்த தேசம் இன்னைக்கு ஃபுல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிஷனரியாக தேவன் அந்த குட்டி தம்பியை பயன்படுத்தினாரு. நீங்க யோசிப்பீங்க, அவர் வாழ்நாள்ல எத்தனையோ நாள் ஊழியம் செய்ய நினைத்தாரா? சொல்ல போனா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த ஒரு நபர். அந்த 70 ஆண்டுல ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு ஆத்துமாக்கள் வரல. ஆனா உலகம் சொன்னது இவனுடைய ஊழியம் செத்து போனது, இவன் தேவனால் அழைக்கப்படவில்லை அப்படிலாம் சொல்லும் பொழுது கர்த்தர் 70 வருஷம் காத்திருக்க வைத்தாரு, 70 வருஷம் ஜெபிக்க வைத்தாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜெபத்தினுடைய மகிமை தெரியும் எனக்கு தெரியாது. வேல்ஸ் தேசத்தை கலக்குன அந்த தேவ மனிதனை கர்த்தர் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஜெபிக்க வைத்தாரு. தேவ ஜனமே, உங்க மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குதுன்னா கர்த்தர் காத்திருக்க வைப்பாரு. நீங்க அதுல தளர்ந்து போக கூடாது. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க எனக்கு நல்ல திருமணம் ஆகலன்னு, எனக்கு நல்ல பிள்ளைகள்
பிள்ளைகள் இல்லைன்னு நினைப்பீங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைப்பீங்க, எனக்கு பணம் இல்லைன்னு நினைப்பீங்க. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல, ஆனா குறிப்பிட்ட நபர்களுக்கு திருமணம் ஆனது, அவர்கள் பாதி வழியிலே டைவர்ஸ் ஆயிருக்கிறாங்க. உங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாம இருக்குது. எத்தனை பேருக்கு குழந்தை இருக்குது, அது பிறந்து கொஞ்ச நாள்ல மரித்து இருக்கிறது. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி லைஃப் இஸ் நாட் a happy journey. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையை சந்தோஷமாக ஆனந்திக்க முடியாது. ஏனென்றால் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு குழந்தை இல்லைன்னு. எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு அனாதையா இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு குப்பை தொட்டியில இருக்கிறாங்க. காரணம் என்ன? உங்களை போலதான் ஏதோ ஒரு தாய் திருமணம் ஆகணும்னு நினைத்தாங்க, உங்களை போலதான் நல்ல மனசோட இருந்தாங்க. ஆனா திருமணம் ஆன பிறகுதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது, டைவர்ஸ் வந்தது. நீங்க இன்னைக்கு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் அனுபவித்து ஆண்டவராக இயேசு இல்லாம சத்துருவினால் திருடப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் நஷ்டமாய் இருக்கிறது. ஒரு சகோதரன் எப்பொழுதுமே வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தான். அப்படி போகும் பொழுது பல லட்சங்களை கொடுத்து போனான். ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது, அவனை கடத்தி வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 வருடமாக அவனை சொந்த வீட்டுக்கு விடாம தினமும் ஒரு பாட்டில் தண்ணி, கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து அந்த கொஞ்சம் ஆகாரத்தில் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவஜனமே, ஒரு குறிப்பிட்ட நாள்ல அங்கிருந்து தப்பி ஓடி ஏதோ ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஸ்கீம் மூலமாக அவன் திரும்பியும் தமிழகத்துக்கு வரப்பட்டான். தேவஜனமே, உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு நீங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கலன்னு இருப்பீங்க, சொந்த நாட்டில் வேலை கிடைக்கலன்னு இருப்பீங்க. சிலர்லாம் நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, செய்யும் பொழுது அவங்க மேலே ஏறி வேலை செய்யும் பொழுது கரண்ட் அடிச்சு கீழே விழுந்தது உண்டு. இன்னைக்கு நீங்க வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிச்சு, ஆனா வாழ முடியல. தேவஜனமே, நீங்க நினைத்தது நடந்த உடனே எல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டா தேவஜனமே 100% அது நல்லா இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம ஒன்று நினைப்போம், ஒரு வீடை கட்டலாம்னு நினைப்போம், 3 நாள்ல அது பழசாயிரும். தேவஜனமே, எங்க போனாலும் வீட்டை தூக்கிட்டே போக முடியுமா? வீடு இல்லை வீடு இல்லைன்னு கண்ணீரோடு இருப்பீங்க. ஆயுஸ் நாள் ஃபுல்லா வீடு இல்லையேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. ஆமீன். ஆனா ஆண்டு சொல்றாரு, வீடு கட்டினவங்க வீட்டில் போய் பாருங்க, எல்லாரும் வீடு தூக்கிட்டா போறாங்க. இல்ல தேவஜனமே, நமக்கு ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லி சாத்தான் சுத்தி சுத்தி காட்டுவான். எல்லா தேவஜனங்களும் இதிலிருந்து ஜெயிக்கணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உங்க கையில இல்லாதது இந்த உலகத்துல அநேகர் கையில இருக்குது. அது இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு போய் பாருங்கள். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் மிகவும் வேதனையான ஒரு சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியுது. அருமையான அந்த பெண்மணி ரதன்யான்னு சொல்லக்கூடிய அந்த மகள் நல்ல திருமண வாழ்க்கைக்குள்ள என்றாகிறாங்க. குறிப்பிட்ட நாள்ல பாருங்க, அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி மறிக்கிறாள். பணத்திற்கு குறையில்லை, நகைக்கு குறையில்லை, வாகனத்திற்கு குறையில்லை. என்ன குறைவுபட்டது? தேவஜனமே, ஒரு திருமணம் ஆனோனையா லைஃப் செட்டில் ஆயிருன்னு கேட்டீங்கன்னா அது தவறான விஷயம். திருமணம் ஆகணும், ஒரு சின்ன அடைக்கலம் கிடைக்கும், ஆனா அந்த அடைக்கலமும் கத்தர் கூட இல்லைன்னா அது நிர்மூலமாகும். இன்னைக்கு அநேகருக்குள்ள சத்துரு பொய்ய விதைச்சு வச்சிருக்கிறான். வீடு அவசியம்தான், ஆனா வீடு இல்லையேன்னு ஒரு கவலை வந்து தேவனை தேட விடாதபடி உங்களை தடுக்க கூடாது. வீடு தேவைன்னு ஜெபிக்கணும், எனக்கு ஒரு திருமணம் தேவைன்னு ஜெபிக்கணும், ஒரு பிள்ளை தேவைன்னு ஜெபிக்கணுமே தவிர அது கவலையா மாறி ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்க கூடாது. எந்த கவலை ஆண்டவரை விட்டு பிரிக்குதோ அது சாத்தான் உபயோகப்படுத்துற ஆயுதம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய நகரம் இது கிடையாது. ஏதோ ஒரு ஜஸ்ட் ஜேர்னி, ஒரு சின்ன பயணத்தில் இருக்கிறோம். எப்பனாலும் கண்ணை மூடலாம். 14 வயசுல மரித்த சிறுவனை பார்க்க முடிகிறது, 20 வயசுல மரித்த சிறுவனை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆளால சொல்ல முடியுமா நான் இத்தனை வயசு வரைக்கும் வாழ முடியணும்? ஒருத்தரால கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் வாழ்றோம். பின்பு ஏன் கவலைப்பட்டு கதறுகிறீர்கள் தேவஜனமே? எந்த விஷயத்துக்காக நீங்க கவலைப்படுகிறீர்களோ அந்த விஷயத்திற்காக தேவன் கவலைப்படுகிறாரான்னு பாருங்கள். தேவன் கவலைப்படாத விஷயத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு பொறுமையா இருக்க சொல்றானா, there is 1000-fold blessing. அங்க 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். அதை ஒரு பொழுது நீங்க மறுதலிக்க முடியாது. இதை மிஞ்சி நீங்க போறீங்கன்னா நீங்க தேவனை காட்டிலும் உலகத்தை நேசித்து பின்வாங்கணும்னு சத்துரு உங்களை இழுக்கிறான். அந்த டிராப்ல இருந்து நீங்க தப்பிக்கணும். ஏன்னா நீங்க நினைச்ச திருமணம் நடந்தா கூட சில நேரம் நீங்க சமாதானமா வாழ முடியாது. சூறாவளி நம்ம வாழ்க்கையில் அடிக்கும். தேவஜனமே, ஆண்டவர் நம்மள ஒரு சிலுவையை சுமக்க சொல்லி இருக்கிறாரு. அது எல்லாருக்கும் பல வடிவத்தில் இருக்குது. சிலருக்கு வீடு இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க சிலுவையை சுமப்பாங்க. அவங்க சிலுவை உங்களுக்கு தெரியாது. போய் கேட்டாதான் சொல்லுவாங்க, ஐயோ என் நாக்கில் ஒரு கேன்சர் இருக்குது, எனக்கு பிரெயின் கேன்சர் இருக்குது, எனக்கு பிளட் கேன்சர் இருக்குதுன்னு ஒரு ஹிஸ்டரியை ஓப்பன்
பண்ணுவாங்க, வெளியவே தெரியாது, வெளியவே தெரியாது. தேவச்சனமே, எல்லாருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குது, அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சிலவங்க கோடீஸ்வரனா இருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம கண்ணை மூடுனா ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது, நரகத்துல போய் விழுவான். எத்தனை தேவச்சனத்தினால கேஸ் ஆன் பண்ணி கேஸ்ல கை வைக்க முடியும்? அந்த தீல கை வைக்க முடியுமா? முடியாது. சாதாரண கேஸ்ல உள்ள ஜெட்ல இருந்து வரக்கூடிய அக்னியே உங்க கையை கருகி போட பண்ணும். தேவச்சனமே, இதுலயும் கொடூரமான கோடிக்கணக்கான அக்னியை சேர்த்துதான் அந்த நரகம் என்ற இடம் இருக்குது. அவன் கோடீஸ்வரனா பூமியில வாழ்ந்தான், ஆனா நரகத்துல போய் கிடப்பான். தேவச்சனங்கள் தெளிவா இருங்க. ஏன் உலகத்தார போல சொந்து போறீங்க? உங்களை கத்தர் காத்திருக்க வைத்திருக்கிறார்னா வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:21 ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஏதோ ஒன்று அவசரப்பட்டு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கணும் சொல்லும் பொழுது அங்க ஆபத்து இருக்கும். சில நேரம் சில ஆசீர்வாதங்களை சத்துரு கட்டி வைப்பான். தேவ பிள்ளைகள் அதற்காக ஜெபிக்கணும். 18 ஆண்டுகளாக ஆபிரகாமின் குமாரத்தின் சொல்லப்படுகிற ஒரு தாயாரை கட்டி வைத்திருந்தான். அந்த சகோதரி கூனியாக இருந்தால் இயேசு அவளை விடுவித்தார். ஆம் தேவஜனமே, சாத்தான் கட்டி வைக்கிற கட்டு உண்டு, தேவன் காத்திருக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. தேவன் காத்திருக்க வைத்திருந்தால் நீங்க கண்டிப்பாக காத்திருக்கணும். ஒரு மனிதன் தாயின் கருவில் இருந்தே அவன் கண்ணு தெரியாதவனா இருக்கிறான். சீசர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது தேவ நாம மகிமைக்காக வைத்திருக்கப்பட்டவன். ஆம் தேவஜனமே, உன் வியாதி, உன் போராட்டம் சில நேரம் தேவ நாம மகிமைக்காக ஆண்டவர் வச்சிருப்பாரு. நீங்க சில நேரம் நரகத்துக்கு போக கூடாதுன்னா சில வியாதி உள்ள காரியங்கள் உங்க வீட்டில் இருக்கும். அதை பார்க்க பார்க்க உங்க மனசு என்ன ஆகும்? ஒரு பக்கம் கோபம் வரும், ஒரு பக்கம் எரிச்சல் வரும். ஆனாலும் உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு தாழ்மை உருவாக தொடங்கும், உங்க உள்ளத்துக்குள்ள பெருமை உடைய தொடங்கும். இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாமே வீணுன்னு உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க. எல்லாமே இருக்கும் பொழுது இந்த உணர்வு வராது. தேவச்சனமே, ஆண்டவர் ஏதோ ஒரு பாடலை போட்டிருக்கிறாருன்னா நீங்க தாழ்மையா இருப்பீங்க. அந்த தாழ்மை தான் உங்களை பரலோகத்துக்கும் கொண்டு போகும், இந்த உலகத்திலையும் உங்களை உயர்த்தும், நன்றி உள்ளவர்களா வாழ வைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏதோ ஒன்று தடப்பட்டிருக்குதுன்னா அது சாத்தான் தடுத்திருக்கிறானா இல்ல ஆண்டவர் தடுத்து வைத்திருக்கிறாரான்னு பாருங்க. சாத்தான் தடுத்து அதை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொண்டே இருப்பார், இது சாத்தானின் கட்டு, இதுல இருந்து வெளியே வான்னு ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்கள் மூலமா காட்டுவாரு. உங்க தரிசனங்கள்ல சில பாம்புகள் துரத்துகிறதையும் சில கெட்ட காரியங்கள் வருகிறதையும் நீங்க பார்ப்பீங்க. அதெல்லாம் சாத்தானுடைய கட்டுகள். அப்படி கூட திருமண தடை இருக்கும், அப்படி கூட குடும்பத்தில் சில தடைகள் இருக்கும், அப்படி கூட ஆசீர்வாத தடைகள் இருக்கலாம். எவ்வளவு படிச்சாலும் வேலை கிடைக்காது. ஆமீன். இதெல்லாம் சாத்தானுடைய தடைகள். இதெல்லாம் புரிந்து கொண்டு இதை எதிர்த்து ஜெபிக்கலாம். ஆனா ஒருவேளை தேவன் உங்களை காத்திருக்க சொல்றாருன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு 1000 மடங்கு பிரகாசம் இருக்குது. இந்த நாட்களில் தான் நீங்க பயன்படுத்தி காத்திருந்து ஜெபிக்கணும். ஏன்னா காத்திருக்க வைத்தவர் ஒரு பர்பஸோடு காத்திருக்க வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தோடு காத்திருக்க வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 93 வயசுல அந்த தாத்தா மரிக்கும் பொழுது 70 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு மரிக்கிறாரு. ஒரு விளைச்சல் இல்லை. ஆனா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 14 வயசு சிறுவன்ட்ட சுவிசேஷம் சொன்னார் தெரியுமா? அவருக்கு தெரியாது அதுதான் அசைக்க போகிற வித்து, அதுதான் தேசத்தை அசைக்கிற ஒரு வித்து. இவருடைய 70 வருஷம் காத்திருப்பு ஒரு வாலிபனை தொட்டது. அந்த வாலிபன் ஒரு காட்டு கிராமத்தையே பல லட்சம் மக்களை கர்த்தருக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாய் மாறினான். தேவ ஜனமே, சில நேரம் கர்த்தர் உன்னை காத்திருக்க வைக்கிறதுக்கு நோக்கம் உண்டு 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 என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவஜனம் இந்த வார்த்தையை கேட்கிறீங்கன்னா you are so blessed. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க, நீங்க கழுக போல பறப்பீங்க. இந்த 100 நாள் ஜெபத்துல சாத்தான் கட்டி வச்சிருந்தா அந்த கட்டு உடையும், எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த 100 நாள் ஜெபம். ஒருவேளை கட்டுகள் உடையலையா, கர்த்தர் காத்திருக்க வைத்திருக்கிறார். அதை குறித்து அற்பமா நினைக்க கூடாது. வேதம் அழகா சொல்லுகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை துரிதமா தராம பொறுமையா தாராருன்னா அது முடிவில் ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காம தாமதமா இருக்குதா, தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆரம்பம் அற்பமா இருக்குதா, பயப்படாதீங்க. அவனுடைய வார்த்தை சகரியா
ஏசாயா 4:10 சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத. இன்னைக்கு நீ வேதனையில தான் தொடங்கி கொண்டிருக்கிற, கண்ணீர்ல தான் தொடங்குற. உன்னை சுற்றிலும் போராட்டம். அற்பமான ஆரம்பம், சின்ன தொழில், சின்ன முயற்சி, சின்ன படிப்பு, சின்ன பணம், கொஞ்சம் நண்பர்கள், ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, தட் இஸ் த கரெக்ட் growth. அதுதான் கரெக்டான உயர்வு, கரெக்டான லெவல்ல இருக்கிற. அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நெக்ஸ்ட் லெவல் வரும். தேவச்சனமே, தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லா அண்ணமாரும் அவன் அரசாங்கத்தில் வேலை செய்யும் பொழுது, அரசருக்கு கீழே வேலை செய்யும் பொழுது, இவன் மட்டும் ஆடு மேய்க்கிறது எதுக்கு ஒப்பனையா இருக்குது தெரியுமா? இது தேவன் தாவீதை நடத்தினார். அதனாலதான் வேதத்துல பாருங்க, யோசேப்பை பாருங்க, அவன் ஆரம்பம் எப்படி இருந்தது? அற்பமா இருந்தது. வேதத்தில் உள்ள தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நபரனுடைய வாழ்க்கை அற்பமா இருந்தது. ஆமென். சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு பராக்கிரமசாலி வருகிறான். எத்தனை பேருக்கு தெரிகிறது? இன்னைக்கு அற்பமா இருக்கிறீங்கன்னா உங்களை ஆண்டு அசாத்தியமா மாத்துறாரு, அசாத்தியமானதை செய்வாரு. இன்னைக்கு நீங்க அற்பமா இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அபூர்வமான காரியம் நடக்கும், அசாத்தியமான காரியம் நடக்கும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இதை எழுதி வைக்கிறீங்க? அற்பமான ஆரம்பம் யார் அசட்டை பண்ணுவா? அற்பமான ஆரம்பத்துல அபூர்வமான முடிவு உண்டு. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்தில் உள்ள எந்த நபரும் ஆரம்பத்தில் அபூர்வமா வந்து முடிவுல அபூர்வமானாங்கன்னு கிடையாது. ஆரம்பத்தில் அற்பமா வந்திருப்பாங்க, வேதனையோடு வந்திருப்பாங்க, கண்ணீரோடு இருந்திருப்பாங்க. அதை பார்த்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருப்பாரு. அன்னால் கண்ணீரோடு இருந்தாங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தது. எல்லாரும் நிந்தித்தாங்க. பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது, ஆனா இவளுக்கோ இல்லை. ஆனால் பெனினாள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தில் உருவாக்கி கொண்டிருந்தார். ஒரு சாமுவேலை உருவாக்கினார். எத்தனை பேர் இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறீங்க? ஒருவேளை சாத்தான் அதை தடுத்து வச்சிருக்கிறானா, கர்த்தர் இன்னைக்கு அதை உடைப்பார். ஒருவேளை தேவன் அதை தடுத்து உனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் உள்ள நபர், ஒரு பெரிய பிசினஸ்மேன், ஒரு பெரிய படிப்பாளி, ஏதோ ஒரு பாஸ்டர், அவன் ஏதோ ஒரு விசேஷித்த நபர், ஒருவேளை தேசத்தை கலக்கிற ஒரு ஊழியர் வர்றதுக்கு தாமதம் ஆகலாம். தேவன் ஏதோ தாமதத்தை வைத்திருக்கிறார்னா அங்க ஒரு சாமுவேல் இருக்கிறாரு. உன் கர்ப்பத்துக்குள்ள ஒரு சிம்சோனை போல பராக்கிரமசாலி இருப்பான், ஒரு கிதியோன் இருப்பான், ஒரு எஸ்தர் இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்கிறதுனாலதான் ஒரு தடை இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறது. கர்த்தர் அந்த தடையை மாற்றி உங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பாரு. பிசாசு அதை தடுத்தால் இன்னைக்கு அது உடையும். ஆனால் கர்த்தர் உன்னை வெயிட் பண்ண வைத்தார்னா ஏற்ற நேரத்தில் சிம்சோனும், ஏற்ற நேரத்தில் சாமுவேலும், ஏற்ற நேரம் புறப்பட்டு வருவான். ஏற்ற நேரத்தில் மோசே வெளியே வருவான். அதனால பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, வேதத்தில் யோவான்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதனுடைய தாயும் தகப்பனும் நெடுநாளா குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஆரம்பம் அற்பமாக இருந்தது, ஆனா முடிவு சம்பூர்ணமாய் இருந்தது. அநேக காரியங்களை பார்க்கலாம். ஆரம்பம் அற்பமாய் இருக்கிற எந்த காரியத்தையும் தேவன் அசாதாரணமான முடிவு கட்டளையிடுவாரு. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, நீ ஆரம்பத்தில் இன்னைக்கு அற்பமா இருக்கிறாயா? உன்னை அறியாமலேயே உங்க பிள்ளைகள் மேல தெய்வ கிருபை இரட்டத்தனையா வருகிறது. எத்தனை நாள் வேதனையோடு இருந்தீங்க, எத்தனை நாள் கண்ணீரோடு இருந்தீங்க. அதனால பயப்பட வேண்டாம். காத்திருப்பு ஒரு நாள் வீணாகாது, காத்திருப்பு வீணாகவே ஆகாது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 37 அதிகாரம் 23, 24 வாசித்து பாருங்க தேவச்சனமே. யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. வேதனையின் ஆரம்பம், கடும் வேதனையின் ஆரம்பம். ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது. சில ஆண்டுகள் சென்ற பிறகு அபூர்வமான முடிவு. அது நீங்க ஆதியாகமம் 41 வசனத்திலிருந்து பாருங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டியிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆம் தேவச்சனமே, எந்த இடத்துல அற்பமாக
தொடங்கினாரோ யோசிப்பு, அங்க ஆசீர்வாதமா தேவன் மாத்தினாரு, அபூர்வமா மாத்தினாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அற்பமான ஆரம்பத்தில் இருக்கிறீங்களா தேவச்சனமே? படித்ததுக்கு ஏற்ற வேலை இல்லையா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? அற்ப ஆரம்பமா நெடுநாளா ஆண்டவரை தேடுறீங்களா? 10 வருஷமா தேடுறீங்களா? 20 வருஷமா தேடுறீங்களா? 30 வருஷமா தேடுகிறீங்களா? இந்த 30 வருஷத்துலையும் நீங்க பொருளாதாரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்திருக்கேன்னு தான் நீங்க சொல்வீங்க. பொருளாதாரத்தை வச்சு ஒரு கிறிஸ்தவனை நம்ம கணக்கிடவே முடியாது தெய்வச்சனமே. அப்படி பார்த்தால் உலகத்தில் இருக்கிற முதல் பணக்காரன் தான் பரிசுத்தவான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உள்ள முதல் பணக்காரன் தான் தேவ பிள்ளைன்னு சொல்ல முடியும். அவர்களெல்லாம் இன்னும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கும் பொழுது பணக்காரர்கள் எப்படி இயேசுவின் பிள்ளையை நம்ம சொல்ல முடியும்? எத்தனையோ பணக்காரங்க இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்கு இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி என்றால் என்ன? உங்க பொருளாதார வளர்ச்சியை வைத்து கிறிஸ்துவ வாழ்க்கையை கணக்கிட முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்று தேவச்சனம் புரியணும். ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம இயேசுப்பாவை தேடும் பொழுது ஆண்டவரை நம்ம எப்படி மாத்துகிறோம்னா, ஆண்டவர் ஒரு ஊறுகாவா மாத்திக்கிடுவோம். ஆண்டவர் 24 மணிக்கூர் நமக்கு தேவை தேவச்சனமே. ஒரு வல்லமையான டெலிவரன்ஸ் ஊழியக்காரர் சொன்னாரு, எந்த கட்டுகளும் அந்த தேவ மனிதன் ஜெபிக்கும் பொழுது உடையும். அந்த தேவ மனிதன் சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு வியாதி வந்தாதான் இயேசு கிட்ட வருவீங்க, ஒரு போராட்டம் வந்தா வருவீங்க. எனக்கு அப்படி கிடையாது. நான் கீழே ஒரு ஸ்டெப் நடந்தாலே ஜெபிப்பேன். ஏன்னா ஒரு ஸ்டெப் காலை எடுத்து வைக்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுக்கலனா என்னால எடுத்து வைக்க முடியாது. அதனால என் தலை திரும்பினா கூட நன்றி சொல்லுவேன்னு அந்த தேவ மனுஷன் சொன்னாரு. இது எப்படி சாத்தியமாகும்னு கேட்டா, இது சாத்திய தேவச்சனமே. இது மனிதனுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, தேவன் கொடுத்த ஆவியின் பலத்தினால் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். அந்த மனிதன் சூலேஸ் கெட்டும் பொழுது கூட சோத்திரம்னு சொல்லுவாரு, சேர்ல உட்கார்ந்தா சோத்திரம் சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அந்த மனிதன் மூலமாக செய்ததை என் கண்ணால நான் கண்டிருக்கிறேன். ஆம் தேவச்சனமே, நமக்கு போராட்டம் வரும் பொழுது மட்டும் ஆண்டவர் தேவன் சொன்னீங்கன்னா, பொருளாதார அவசியத்திற்கு மட்டும் தேவன் சொன்னீங்கன்னா, நீங்க இன்னைக்கும் உண்மையான தேவச்சனமா மாறல. உண்மையான தேவச்சனத்திற்கு பணம் இல்லாத நேரம் தான் ஆண்டவருடைய மகிமை தெரியும். பணம் இல்லாத நேரம் தான் குணத்துக்கு மகிமை தெரியும். பணம் இல்லாத நேரம் தான், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாத நேரம் தான், ஏதோ போராட்டம் உள்ள நேரம் தான், குடும்பத்தில் பிரிவினைகள் உள்ள நேரம் தான் ஏசப்பாவுடைய அன்பினுடைய விலையை தெரியும். ஏசப்பாவுடைய பாசத்தின் விலை தெரியும். என் தேவச்சனமே, இன்னைக்கு சாத்தா உங்க மனக்கண்ணை குருடாக்க விடாதபடி இந்த உலக ஆசீர்வாதம் இல்லையே நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சோர்வு ஓவரா இருக்குதுன்னா அந்த சோர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய விடுதலை இருக்குது. என்னுடைய ஊழியத்தில் நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன். பிசாசு சோர்வு அப்படியே நம்ம தலையில அள்ளி தட்டுவான். அதற்கு பின்னாடி இருக்கிற ரகசியம், நம்மளுடைய உயர்வை அவன் பார்த்துட்டான். உயர்வை பார்த்ததுனால தான் அவன் சோர்வை அள்ளி தட்டுகிறான். உங்க தலைக்கு மேல ஆசீர்வாதம் வந்து இறங்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியாது. உங்க தலைக்கு மேல நிற்கும் ஆசீர்வாதம். அப்பதான் நீங்க பயங்கரமான சோர்வுக்குள்ள இருப்பீங்க, பயங்கரமான ஜெபக்குறைவுல இருப்பீங்க. பயங்கரமான சண்டையும் போராட்டம் எப்போ வரும்னா, உங்க தலைக்கு மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி விடுதலை வீட்டுக்கு கிட்ட வரும் பொழுதுதான் நீங்க அதை புரிந்து கொள்ளாம வீட்டில் போராட்டங்கள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நேரம் தான் விழிப்பா இருக்கணும், அந்த நேரம் தான் ஜெபிக்கணும். தெய்வ ஜனங்கள் இதை அறிந்து கொண்டு, இந்த ரகசியங்களை அறிந்து கொண்டு போராட்டம் கூடும் பொழுது தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. தெய்வ ஜனமே, ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். இதே போலதான் ஆண்டவர் மொர்தெகாயும் உயர்த்தினார். எஸ்தர் 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த பொழுது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. அருமையான தேவ ஜனமே, அவருடைய ஆரம்பம் எவ்வளோ அற்பமா இருக்குது. புழுதிய வாரி மண்ணை வாரி தலையில போட்டுக்கிட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு அழுது கொண்டு தேவ ஜனங்களுக்காக பரிதபித்து கொண்டிருக்கிற ஒரு மொர்தெகாயை பார்க்க முடிகிறது. இந்த அற்பமான ஆரம்பம் அபூர்வமான அசாத்தியமான முடிவுக்கு வந்ததை எத்தனை பேரால மறக்க முடியும்? மறக்கவே முடியாது. தேவ ஜனமே, இந்த மனிதனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு பொல்லாத மனிதன் தடுக்கலாம் நினைத்தான். அந்த பொல்லாத மனிதனுடைய
இருதயத்தில் பிசாசு கிரியை செய்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மொர்தெகாயின் ஆசீர்வாதத்தை லிஸ்ட் எழுதுனதே அவனுடைய எதிரிதான். ஆமான் தான் சொன்னான், ராஜா கணம் பண்ண வேண்டிய நபரை என்ன செய்யணும்னு எஸ்தர் 6:8 அழகா சொல்லுகிறான். யார் தெரியுமா சொல்லுகிறான்? ஆமான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, யார் உங்களை வெறுக்கிறாங்களோ அவங்க மூலமாவே ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. யாரெல்லாம் அவங்களை உடைத்தாங்களோ அவங்களை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. அவன் ஆமான் வந்து மொர்தெகாயை அழிக்கலாம் நினைச்சான். வேதம் சொல்லுகிறது, ஆமானின் வாயை கொண்டு மொர்தெகாயின் ஆசீர்வாதங்கள் குறிக்கப்பட்டது. ஆமான் சொல்லுகிறான், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களின் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் பாருங்களேன், அது அப்படியே என்ன செய்கிறாரு? அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆம் தேவச்சனமே, மொர்தெகாயை ஆண்டு அலங்கரித்தாரு. அந்த ராஜாவுடைய கிரீடத்தை தலையில வச்சு, ராஜாவுடைய குதிரையின் மேல ஏற வச்சு, அற்பமான ஆரம்பத்தை தொடங்கின அந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில தேவனை உறுதியாய் பற்றியிருந்தபடியால் அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. தேவச்சனமே, இன்னைக்கு உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலம், உங்க பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்க அற்பமான ஆரம்பத்துக்குள்ளதான் இருக்குது. அற்பமான அந்த தொழிலுக்குள்ளதான் இருக்குது. ஒரு 10,000 ரூபா வருமானம் வாங்குறீங்கல்ல, அந்த 10,000 ரூபா கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதை அற்பமா நினைக்காதீங்க. பிசாசு தருகிற 10 கோடியை காட்டிலும், பிசாசு தருகிற 15 லட்சத்தை காட்டிலும் கர்த்தர் கையில இருந்து ஒரு 5,000 ரூபா வருமானம் வாங்குறீங்க பாத்தீங்களா, அது வேதனையை கூட்டாது. ஒருவேளை அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாது. அது மட்டும் இல்ல, மொர்தெகாயை ஒரு உயர்ந்த பதவியில ராஜா அப்பாயிண்ட் பண்ணுகிறாரு. ஆமானுடைய சதி அன்னைக்கு உடைகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எங்க நீங்க ஆரம்பம் அற்பமா இருக்கிறீங்களோ அந்த அற்பமான ஆரம்பத்தில் ஒரு உயர்வு உண்டு, ஒரு மகிமை உண்டு. உங்களை பார்த்து ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஜெபத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களுக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் இன்னைக்கு அற்பமா ஆரம்பிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் முடிவு அபூர்வமாக ஆசீர்வாதமாக மாற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுடைய சொப்பனங்கள்ல பேசுங்க, தொடர்ந்து இடைப்படுங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்த இந்த அருமையான ஜனங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமம் வெளிப்பட நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். பலவீனமா இருக்கிறவங்க, சோர்ந்து போய் இருக்கிறவங்க இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்க தேவன் அவர்களுக்கு கிரியை செய்வீராக. உங்க கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.